பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து 26 பேர் பலியான துயர சம்பவத்தை தொடர்ந்து அதற்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற ஒரு ஆபரேஷனை தற்போது இந்திய ராணுவம் செயல்படுத்தி வருகிறது. பாகிஸ்தான் மீதான இந்த வலிமையான தாக்குதலை தற்போது இந்திய ராணுவம் மேற்கொண்டிருக்கிறது. இதனுடைய ஒரு பகுதியாக கிட்டத்தட்ட அங்கு இருக்கக்கூடிய 9 தீவிரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி இருக்கிறது. எதிர்த்தாக்குதலை தற்போது பாகிஸ்தான் தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு சொந்தமான JF-17 ரக போர் விமானத்தை நம்முடைய இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. இது ஒரு முக்கிய செய்தியாக தற்போது பார்க்கப்படுகிறது. அங்கே சுட்டு வீழ்த்தக்கூடிய விமானம் தரையில் வந்து விழக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடியும். இந்த JF-17 ரக விமானம் சைனாவில் தயாரிக்கக்கூடிய ஒன்றாக இது இருக்கிறது. சைனாவினுடைய பரிசாக இதை நாம் பார்க்க முடியும் பாகிஸ்தானுக்கு. அந்த ஒரு விமானம் தற்போது நம்முடைய ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த 26 பேரினுடைய மரணத்திற்கு கொலைக்கு பதிலடி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய ராணுவம் இந்த செயலையும் செய்திருக்கிறது. JF-17 ரக போர் விமானத்தை இந்திய படைகள் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றன. ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய அக்னூர் பகுதியில் தான் இந்த JF-17 ரக போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் பகல்காம் சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த JF-17 ரக விமானமும் அங்கு தாக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல சற்று முன்னதாக சில தவறான தகவல்களை பாகிஸ்தான் ராணுவம் பரப்பியது. அதே போல பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் பரப்பின. இந்தியாவிற்கு சொந்தமான விமானத்தை நாங்கள் வீழ்த்தி விட்டோம் என்று கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வெளியான ஒரு தகவலை தற்போது நடந்தது போல வெளியிட்டன. ஒரு ஃபேக் நியூஸாக அது வெளியிடப்பட்டது. இந்திய ராணுவத்திற்கு சொந்தமான விமானத்தை நாங்கள் தாக்கி அழித்து விட்டோம் என்ற ஒரு புகைப்படத்துடன் கூடிய ஒரு பொய் செய்தியை பாகிஸ்தான் ஊடகங்கள் வெளியிட்டிருந்தன. அது ஃபேக் நியூஸ், அது ஒரு பொய் செய்தி என்று இங்க இருக்கக்கூடிய நம்முடைய இந்திய ஊடகங்கள் அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றன. அந்த வகையில் தற்போது JF-17 ரக போர் விமானத்தை இந்திய ராணுவம் தாக்கி அழித்திருப்பது ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.